நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும், விடியல் எங்கே இருக்கின்றன, உலகில் பல மாறுதல் எப்பொழுது நடக்கும் என இயங்கிட்டிருக்கும் எண்ணற்ற நேர்களே, உங்களுக்கு விடியல் காத்திருக்கின்றன. வளமான வாழ்வு இதோ வந்துவிட்டன. ஆவணி மாத தொடக்கமே உங்கள் வாழ்வின் புது தொடக்கமாக இருக்க போகிறது, மாற்று கருத்தில்லை. எப்போவுமே ஒரு மனத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு கிழமை வேணும், ஒரு நாள் நட்சத்திரம் வேணும். அது இந்த மாதமாகவே அமைஞ்சிருக்குது. இது இறைவனுக்கு உண்டான மாட்டம் இல்லை, இறைவனை நோக்கி இருக்கிற நமக்கும் ஒரு வலிமை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றன. முதல்ல சார் கஷ்டங்கள் விலகணுங்க, அதுக்குண்டான மாதம். பொருளாதார ரீதியாக உயர்வு வரும். நானும் காப்பீடு நிலமாவது எனக்கு வாங்கணுங்க, சொத்து சுகம் வாங்கக்கூடாதா, கௌரவம் வேணும், அந்தஸ்து வேணும், பொருளாதார விருத்தி வேணும், ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் வேணும். இது அத்தனையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு உண்டு. அதாவது ஒரு சில சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தால் பரவாயில்ல, வாழ்க்கையே வருத்தமாக இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கு கூட விடிவுகாலம் கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கடல் வத்தினாலும் என் கவலை வத்தாது போல் இருக்குது. ஏன் இந்த மாதத்தில் முதல்ல ஆவணி அமிட்டம் இருக்குது, ஓணம் பண்டிகை இருக்குது, கோகுலஷ்டமி இருக்குது, விநாயகர் சதுர்த்தி இருக்குது, சங்கடங்கள் போக்கும் விநாயகர் சதுர்த்தி, அது மட்டுமா வரலட்சுமி நோன்பு. தாலுபாகியத்துக்காக இயங்கிட்டு இருக்க பெண்களுக்கு வரலட்சுமி நோன்பு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். கஷ்டங்கள் விலக சங்கடகர சதுர்த்தி. இது கூட சூரியன் கூட கேது வேறு கோச்சார ரீதியாக சேருது, சும்மா விடுவாங்களா? அப்போ மக்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியான காலகட்டம் வருகிற காலகட்டம். படத்தில் சொல்கிற மாதிரி ஆடி போய் ஆவணி வந்தான், ஏன் நிச்சயமாக அந்த பலன் நடக்க போகுதுன்னே சொல்லலாம். இது நிறைய பேர் இயங்கிட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். அதுதான் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக தனயோகம், விருத்தி என்ன, குழந்தை பாக்கியங்கள், செல்வ கடாச்சங்கள், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், அதோட அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இது, பொருளாதார விருத்தி கூட, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே எல்லாத்தையும் பார்த்துருவோம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயம் ஒரு விதையாக இருந்து பிற்காலத்தில் விருட்சமாக மாறும் என்பது மாற்றுக்கருத்தில். ஆண் பெண் இருவருக்கும் சமமாக இந்த இது சொல்ல போகிறேன். வெற்றி உங்கள் கதவை தொட்டும் நீங்கள் தைரியமாக தொடர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டன. விருச்சிக ராசி அன்பர்கள் கேட்கின்ற கேள்வி தான், வாழ்க்கையில் எல்லா தடையும் அனுபவிச்சாச்சு, எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாச்சு, விடிவு காலம் எப்போ, தடைகள் உடைத்தெறிந்து வாழ்வில் விடைகள் எப்போ? இந்த கேட்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விடை கொடுக்கின்ற மாதம் தான் இந்த ஆவணி மாதம். உங்கள் 10ல் பாவியாவது இருக்கணும், ஏன் உங்கள் 10ஆம் அதிபதியாக இருந்தால் வேணாம் நான் சொல்லுதுங்கிற மாதிரி. சார் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் காலகட்டம் வந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, திருமண ரீதியாக, உறவுகள் ரீதியாக, பணம், செல்வம், அதை பற்றி பார்ப்போம். முதல்ல விருச்சகம்னாலே தைரியமிக்க ராசி, ரொம்ப துணிவான ராசிங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும் காரியம், எந்த விஷயத்திலும் ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு. ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்காத விருச்சகமில்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சால் புரிஞ்சு செய்யும். அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். ஆனால் கற்றுக்கொள்ளதும் சரி, கற்றுக் கொடுக்கவும் இந்த ராசி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த ராசிக்கு இப்போ குரு பார்வை உண்டு. உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிற காலகட்டத்தில் 10ல் சூரியன் வரும்போது அற்புதமாக இருக்கும். முதல்ல நல்ல விஷயம், பணம், செல்வம், பொருளாதாரம் அதிகரிக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, சார் கையிருப்பு பணங்களே கரைஞ்சிட்டு இருந்தது, சார் பணம் கிடைக்குமா, செல்வம் கிடைக்குமா, மாறி மாறி விரைய செலவாக போயிடுச்சு, எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க, ட்ரை பண்ணுறோம், எல்லாம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டியது. பொதுவாக கடனை அடைக்க ஒரு வழி பிறக்குது. தேவைப்பட்டால் ஒரு சிலர் மட்டும் கடன் வாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி கடன்லேருந்து மீண்டு வர, அடகு வைத்த பொருளை மீட்க, கையில் செல்வ கடாச்சம் அதிகரிக்க, பணம், குடும்பத்துக்கு தேவையான பணத்தை செலவு செய்து குடும்பத்துக்கு அத்தியாவசிய பொருளை வாங்க, இதெல்லாம் நடக்குது. இப்போ என்னென்னா சுப தகவல் வருது. சுப தகவல்கள் அப்படிங்கிறது வேலை ரீதியாக இருக்கும், திருமண ரீதியாக இருக்கும், நிறையா நல்ல விஷயங்களுக்கு அதை பார்ப்போம். அப்போ குடும்பத்தில் ஒரு பணம், செல்வம் வந்தாச்சு. குடும்பத்தில் ஒற்றுமை பார்த்திங்கன்னா இப்போ தான் இருக்கும். ராசி அன்பர்கள் மாறி மாறி சண்டை கட்டாங்க. தாய் மகன், தந்தை மகன் உறவு, சொந்த பந்தங்கள், அண்டை வீட்டாரிடம் மாறி மாறி பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட பிரச்சனையாக இருந்தது. கணவன் மனைவி பார்த்திங்கன்னா அடிதடி சண்டை அளவுக்கு போயாச்சு. இது மாதிரி இருந்தது. இப்போ தான் புரிதல் ஏற்பட்டு, உங்களை பற்றி உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு, நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், கால சூழ்நிலை வேறு அப்படின்னு புரிதல் ஏற்படுது. இப்போ குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ரைட். இப்போ திருமண உறவு எப்படி சார் இருக்கும் அதை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். முதல்ல திருமண வயதுடைய ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. குருபலன் இருக்கிறனால திருமணத்தை வேகப்படுத்துங்க. இப்போ இந்த கேள்வியே உங்களுக்கு தான், திருமண குருபலன் இருக்குது, ஏன் எங்களுக்கு திருமணம் நடக்கலை? புரிஞ்சுக்கணும், திருமணம் காலகட்டத்தில் தசாபுத்தியும் வரணும், மாதமும் வரணுங்க. இப்போ குருபலன் 1 வருஷம் இருக்குது, 1 வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டே இருக்குமா? அதில் ஒரு குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட நாள் அப்படி இருக்கு இல்லையா? அப்போ அந்த குறிப்பிட்ட தசாபுக்தி எல்லாமே இணையும் காலம்தான். எல்லாம் ஒரு ஓட்டில் சந்திக்கும் காலத்தில் சம்பவமாக இருக்கும். அந்த மாதம், இந்த
கோச்சார ரீதியாக வந்தாச்சு. தசாபுத்தி சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக நடந்துடும். நிறைய பேர் கேட்பாங்க, குருபலன் வந்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை. அனைவருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இப்போ இருக்குது. ரொம்ப திருமணத்தனை தான் பரிகாரம் பண்ணக்கூடியது. சரி, இப்போ திருமணம் உண்டு. ஆனால் ஒரு சிலர் திருமண உறவுகளில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கல்யாணமாக கருத்து வேறுபாடாக இருக்கே, ஒன்று சேருவோமா இல்லை அடுத்த வாழ்க்கையை பார்க்கலாமா, எங்களுக்கு அடுத்த கல்யாண வாழ்க்கை இருக்கா. பொதுவாக ஜாதக ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது பார்ப்போம், திருமணம் இவங்களுக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்குமா, இல்லை இந்த தற்காலிகமாகவா, இல்லை அடுத்த திருமண வாழ்க்கை இருக்கா. திருமண வாழ்க்கை இருக்குன்னா ஒரு சில தாலி பரிகாரம்லாம் கொடுத்து கன்னியூ பண்ணுவோம். இல்லை சார் கல்யாணம் ஆயிடுச்சு அது பண்ணாமல் அடுத்த வாழ்க்கை இல்லைங்கிறது நம்ம என்ன பண்ணுறது, அப்போ பரிகாரம் பண்ணி தான் பண்ணணும். இல்லை இதோட பெட்டர் வாழ்க்கை இருக்குது, அப்போ நம்ம டிசிஷன் அப்படி தாங்க எடுக்கணும். எடுத்த உடனே எங்களுக்கு சண்டை வருது அடுத்த வாழ்க்கையை கொடுங்க நிறைய பேர் கேட்டு வரும்போது நம்ம பார்ப்போம், சார் உங்களுக்கு அடுத்த வாழ்க்கை இருந்தால் தான் கொடுக்கணும், அடுத்த வாழ்க்கை இதோட மோசமாக இருந்தால். ஒரு பெண்ணுக்கு நான் சொன்னது, திருமணம் அவ்வளோ சண்டைன்னு சொன்னாங்க, பிரியணுங்கிறாங்க, இதை விட அடுத்தது நரகமாக இருக்குன்னு. அவங்க வேற ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு இதாகிட்டாங்க. அப்புறம் 1 இயர் கழித்து வரும்போது சொன்னாங்க, முதல் கணவர் பரவாயில்லைங்க, இப்போ அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ யார் எனக்கு துணைன்னு கேட்குறாங்க. அப்போ டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு பூர்வீக ரீதியான இன்சூரன்ஸ் ரீதியான பிஎஃப் இது மாதிரிலாம் ஆதாயமாக உண்டு, அது சேமிப்பு உண்டு. ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே இப்போ இடம் வீடு சொத்து இதை நம்பணும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஆதாயமாக இருக்குது, நகைகள் யோகமாக இருக்குது. இப்போ டெபாசிட் பண்ணணும். இந்த ராசிக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெபாசிட்டு, இன்சூரன்ஸு ரொம்ப முக்கியம். கையில் இருக்கிற பணத்தை கரெக்டாக சேமிப்பு திட்டத்தில் போக்குறது தான் உண்மை. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகம் உண்டு. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம், வெளியூர் ட்ரை பண்ணலாம். அது வேலை ரீதியாக இப்போ தான் சார் வேலையை ஒன்று பண்ணிட்டுருப்பாங்க. இல்லை சார் ஒரே மாதிரி இருக்குது, வேறு ஒரு வேலை கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும், செலவு ஜாஸ்தியாக இருக்குது, வருமானம் பத்தலை. இது ஒரு சிலர். கடன் அதிகமாக இருக்குது, ஏதோ ஒன்று லாட்ரி சீட்டு விழுந்தாலாவது பரவாயில்ல, இல்லை நல்ல வேலை கிடைச்சாலாவது பரவாயில்ல, தப்பிச்சு வரணும். இது ஒரு சிலர். ஒரு சிலருக்கு ட்ரை பண்ணோம் கிடச்சிருக்கு, ஆனால் இங்கே சேஃபாக இருக்கே, இப்படி இந்த கேட்டகரியில் தான் அந்த ராசி நிற்கிது. அப்போ அது வேலை ரீதியாக கவனமாக எடுக்கணும். வேலையில் இருந்த காம்படிஷனில் பீட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக வந்திருக்கு. முக்கியமான காலகட்டம், லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் உண்டு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ரைட், இது இந்த செக்டர். சரி, வேலைக்கு போயிட்டுருக்கோம், எங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்ட மாதிரி பிஸ்னஸ். சார் பிஸ்னஸில் கோல்டன் டைம். பிஸ்னஸ் ரீதியாக நிறைய பேர் ட்ரை பண்ணுறவங்க, பொது முயற்சிகள் விருத்தியாகக்கூடியது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வெளிநாடு தொடர்புடையது, உங்களுக்கு விளம்பரத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படுது, இப்போ நிறைய எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த பிஸ்னஸ் ரீதியாக இந்த நாள் பார்க்கும்போது வேலையாட்களும் சரி, கம்யூனிகேஷன் சரி, இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த வேலையில் புது முயற்சிகள் அனுகூலமாக இருக்குது. இப்போ நம்ம பை அண்ட் செல், வாங்கிறது விற்கிறது, அந்த அணுகுமுறைகள் மாறும். ஜிஎஸ்டி பிரச்சனை சந்தித்தது கொஞ்சம் நெஞ்சம் பேரா. ஸோ ஆடிட்டிங் ப்ராப்ளம், ஜிஎஸ்டி ப்ராப்ளம், கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க வேண்டிய பணங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க பல பேர். ராசியில் சொல்கிறதே தான், சார் தொழில் பண்ணோம், வருமானம் கொடுத்த திருப்பி பணம் வரணுமே, அடுத்த இது ஒரு சில பிஸ்னஸ் பண்ணிட்டு எங்களுக்கு வர வேண்டிய பணம் லேட்டாக, ஆனால் கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். இது மாதிரி தான் மாட்டினாங்க. ஆனால் இப்போ அதுக்குண்டான விடிவுகளும் ஒரு சில சின்ன கோச்சார ரீதியான பரிகாரங்கள் பண்ணால் நிச்சயமாக வர வேண்டிய பணங்கள் வருகிற சூழ்நிலை வந்தாச்சு. சார் ஹெல்த் ரீதியாக பேசணும். ஹெல்த்தில் இந்த ராசிக்கு ஹெல்த் ரீதியாக இருந்த தொந்தரவு விலகுது. இப்பொழுது ஏதோ ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது பெண்டிங் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய காலகட்டம். லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக அதை பார்த்துக்கங்க. கொஞ்சம் அடிவயிறு தொந்தரவு, அஜீரணம் சம்மந்தப்பட்ட கவனமாக இருக்க வேண்டியது. இந்த ராசிக்கு சார் குழந்தைக்காக இயங்கினவங்க பல பேருங்க. சார் குழந்தை இருக்கா இல்லையா, குருபலன் இருக்குது, குழந்தை வேணும் சார், குழந்தை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க, அப்போ குழந்தைக்காக பிளான் பண்ணுறவங்க பாருங்கள். குழந்தை பற்றி இருக்கிற விஷயத்தில் இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். நாள் கிழமை நட்சத்திரம் பார்த்து போனால் நல்லாயிருக்கும், அதை பிளான் பண்ணிக்கங்க. இதுதான் இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா திருமணம் பற்றி சொல்லிட்டோம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னராகவும் சரி, சொத்து வாங்குறதுல பார்ட்னர் சரி, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். ஏன்னா இதில் அந்த பார்ட்னர்ஷிப்பில் சின்ன சந்தேகங்கள், பிரச்சனைகள், நான் கடுமையாக உழைக்கிறேன், அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பணத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வரலைன்னு கேட்டது, சார் இன்வெஸ்ட் பண்ண கணக்கு வழக்கே தெரியல. இந்த சிக்கல்லேருந்து வெளிவர வேண்டிய காலகட்டம் இப்பொழுது உண்டு. அதை சரியாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. நிச்சயமாக உங்களுக்கு நான் சொன்ன தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம்.